எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாபுமுருகன் பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசியல் களம் வந்து ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு, ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. தினமும் அரசியல் களம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில கட்சிகள் தாங்கள் செய்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்பாங்க. அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா அதிமுக என்ன சாதனை செஞ்சிருக்காங்களோ அதை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பாங்க. ஒரு சில கட்சிகள் மக்களை பயமுறுத்தி ஓட்டு கேட்பாங்க. அது என்னன்னா திமுக. அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு திமுக என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னா, அதிமுக செய்த சாதனைகளை மேடை ஏற்றி அதிமுகவுக்கு ஓட்டு வாங்கி தரக்கூடிய நிலைமையில திமுக வந்துருச்சு. அது என்னங்கிறது இந்த வீடியோல பார்ப்போம். அரசாங்கத்தோட உதவியாலையும் கவர்மெண்டோட உதவியாலையும் ஆசிரியரோட வழிகாட்டினாலையும் கவர்மெண்ட் சீட் வாங்கி இப்போ சக்சஸ்ஃபுல்லா 3rd இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மாவை கூட்டுற அம்மா அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு டாக்டரோட அம்மா இருக்காங்க. டாக்டரோட அம்மா அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப பெருமையா இருக்கு. அம்மா இதை உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஆசிரியர்களுக்கும். இந்த அரியலூர் மாணவர் பாத்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டுகளா மருத்துவம் படிச்சுட்டு இருக்காரு. அதுவும் எப்படி பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட 7.5% இடஒதுக்கீட்டுல தான் இவர் மருத்துவம் படிச்சுட்டு இருக்காரு. இதுதான் அதிமுக மிகப்பெரிய சாதனை. இந்த மாதிரி எந்த ஒரு சாதனையும் பண்ணாம அதிமுக செய்த சாதனைகளை மேடை ஏற்றி இன்னைக்கு திமுக விளம்பரம் தேடிட்டு இருக்கு. இந்த விளம்பரம் கூட நடிகர்களை வச்சு தேடிட்டு இருக்கு. இது எல்லாமே நேற்று நிகழ்ச்சியில நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மாணவருடைய தாய் துப்புரவு பணியாளர் இல்லை, தூய்மை பணியாளர் தான், அதை நாங்களா கொண்டு வந்தோம்னு பொய்ய சொல்றாரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். இது எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்திலேயே 110 திட்ட விதியின் கீழே எடப்பாடி அவர் மாத்திட்டார். துப்புரவு பணியாளர்கள் கிடையாது, இனிமேல் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் என்று. இந்த மாதிரி அதிமுக செய்த சாதனைகளை மட்டும்தான் உங்களால மேடையில சொல்ல முடியும், பேச முடியும். திமுக இந்த மாதிரி ஒரு சாதனைகளையும் செய்யல அப்படிங்கறதான் இந்த வீடியோல நான் பதிவு பண்றேன். இதுக்கப்புறமாச்சு, ஏன்னா இந்த 26க்கு அப்புறம் திமுகல இருந்து ஒரு முதல்வரும் தமிழகத்தில் வரப்போது கிடையாது. திமுகவின் வரலாற்றையே கடைசி முதல்வர் என்ற பெயர் இருக்கக்கூடிய ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே இந்த 6 மாதத்துல ஏதாவது உருப்படியா தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரே ஒரு நல்ல திட்டத்தை கொடுத்துட்டு போயிருங்க. ஏன்னா கடைசி திமுக முதல்வர் நீங்க தான். இதுக்கப்புறமாச்சு ஒரு நல்ல திட்டத்தை கொடுத்துட்டு போங்க. நன்றி, வணக்கம்.